அந்த நியமத்து நமக்கு புரியும். அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்தை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி கணக்கிட முடியாது என்று சொல்கிறான். இவ்வளவு நியமத்துகள் நம்மை திரும்ப திரும்ப பார்க்கும்போது வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்ஸிரூன், உங்களுக்குள்ளே நீங்கள் பாருங்கள், அந்த நியமத்துகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துகளை பார்க்க பார்க்க அல்லாஹ்வின் மீது அன்பு அதிகரிக்கும். அன்புள்ள சகோதரர்களே, நமக்கு ஒரு பைன் ரத்தம் தேவைப்படுகிறது. இந்த ஒரு பைன் ரத்தத்தை தேடி அலைகிறோம். அப்படி தேடி அலைகிற நேரத்தில் ஒருவர் வந்து, நாம் பத்திரிகையிலே விளம்பரம் கொடுக்கிறோம் அல்லது வேறு ஏதோ ஒரு முறையிலே விளம்பரம் செய்கிறோம், இரத்தம் தரக்கூடியவர்களுக்கு அன்பளிப்புகள் தருவோம் என்று சொல்கிறோம். ஒரு சகோதரர் வந்து, எந்த அன்பளிப்பும் வேண்டாம், நான் ஒரு பைன் ரத்தம் தருகிறேன் என்று அந்த சகோதரனின் ஒரு பைன் ரத்தம் நம்முடைய உடம்பில் ஏற்றப்பட்டால் நாம் அந்த சகோதரனை எவ்வளவோ நேசிக்கிறோம். 2 கிட்னிகளையும் இழந்திருக்கிற ஒருவர், எனக்கு ஒரு கிட்னி வேண்டும், யார் கிட்னியை தருகிறாரோ தகுந்த சன்மானம் தருகிறோம் என்று பத்திரிகைகளிலே விளம்பரம் கொடுக்கிறார், லட்சக்கணக்கிலே தருவதாக வாக்களிக்கிறார். இப்படி இருக்கும்போது ஒரு சகோதரர் வந்து, என்னுடைய ஒரு கிட்னியை நான் உங்களுக்கு இனாமாக தருகிறேன் என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த சகோதரனை காலம் முழுக்க நினைக்கிறோம், நேசிக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சாதாரணமாக உலக ரீதியிலே சின்ன உதவிகள் செய்யக்கூடிய சகோதரர்களை கூட நாம் நேசிக்கிறோம். நமக்கு ஒரு ஆபத்திலே ஏதாவது உதவியை ஒருவர் செய்துவிட்டால், நம்மை ஒரு கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்து விட்டால் அந்த சகோதரனை நாம் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். அல்லாஹு தஆலா எவ்வளவு நியமத்துகள், 2 கிட்னிகள், உடல் நிறைய ஆரோக்கியமான இரத்தம், ஆரோக்கியமான கண்கள், அழகான பற்கள், இப்படி அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் இந்த ரப்புல் ஆலமீனை நேசிக்க வேண்டுமா இல்லையா என்பதை பற்றி நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்.